வரலாற்று சிறப்புமிக்க திரைப்படங்களில் காற்றில் கரைந்த கனவுகள் ஒரு அழியாத காவியமாக நிலை பெற்றுள்ளது. அமெரிக்க உள்நாட்டுப் போரின் பின்னணியில் ஒரு பெண்ணின் அசைக்க முடியாத மன உறுதியையும் சிக்கலான காதல் கதையையும் இது விவரிக்கிறது. இத்திரைப்படம் காலத்தால் அழியாத ஒரு கலைப்படைப்பாக இன்றும் போற்றப்படுகிறது. ஜார்ஜியாவில் உள்ள தாரா தோட்டத்தின் பின்னணியில் கதை தொடங்குகிறது. உள்நாட்டுப் போர் வெடிப்பதற்கு முந்தைய நாள் அது. ஸ்கார்லெட் ஓஹாரா ஒரு வசீகரமான பிடிவாதமான சுயநலமிக்க பெண். அவள் ஆஷ்லே வில்க்ஸ் மீது காதல் கொள்கிறாள். ஆனால் ஆஷ்லே ஒரு மென்மையான, முடிவெடுக்க தயங்கும் மனிதன். ஒரு விருந்தில் ஆஷ்லே தனது உறவினரான மெலனி ஹாமில்டனை மணக்கப் போவதாக ஸ்கார்லெட் அறிகிறாள். கோபமடைந்த ஸ்கார்லெட் ஆஷ்லேவிடம் தனது காதலை வெளிப்படுத்துகிறாள். ஆனால் அவன் மெலனியையே தேர்வு செய்கிறான். இந்த உரையாடலை ரெட் பட்லர் என்ற கவர்ச்சியான, துணிச்சலான மனிதன் ஒட்டுக் கேட்கிறான். ஸ்கார்லெட்டின் தீப்பறக்கும் குணத்தால் அவன் ஈர்க்கப்படுகிறான். அமெரிக்க உள்நாட்டுப் போர் வெடிக்கிறது. ஸ்கார்லெட் ஆஷ்லே மீதான கோபத்தில் மெலனியின் சகோதரன் சார்லஸ் ஹாமில்டனை அவசரமாக மணக்கிறாள். சார்லஸ் போரில் விரைவில் இறந்துவிட ஸ்கார்லெட் இளம் விதவையாகிறாள். ஸ்கார்லெட் அட்லாண்டாவுக்குச் சென்று ஆஷ்லேயின் மனைவியான மெலனிக்கு உதவுகிறாள். அட்லாண்டா நகரம் எரியும்போது ஸ்கார்லெட்டும் ரெட்டும் ஒன்றாக தப்பிச் செல்கிறார்கள். இது அவர்களின் கொந்தளிப்பான உறவின் தொடக்கமாக அமைகிறது. தாராவுக்கு திரும்பிய ஸ்கார்லெட் தனது உலகம் சிதைந்து கிடப்பதை காண்கிறாள். அவளது தாய் இறந்து விடுகிறார், தந்தை மனமுடைந்து போகிறார், தோட்டமும் பாழடைந்து விடுகிறது. அப்போதுதான் அவள், கடவுளே சாட்சி, நான் இனி ஒருபோதும் பசியுடன் இருக்க மாட்டேன் என்று சபதம் செய்கிறாள். ஸ்கார்லெட் இரக்கமின்றி பொறுப்பேற்கிறாள். தாராவை காப்பாற்ற அவள் பணக்கார ஆண்களை திருமணம் செய்து நிதி பாதுகாப்பை உறுதி செய்கிறாள். தனது திருமணங்கள் இருந்த போதிலும் அவள் ஆஷ்லே மீது தொடர்ந்து காதல் கொள்கிறாள். ஆனால் ஆஷ்லே மெலனிக்கு விசுவாசமாக இருக்கிறான். இறுதியில் ஸ்கார்லெட் ரெட் பட்லரை மணக்கிறாள். ரெட் அவளது பலத்தை போற்றினாலும் உண்மையான அன்பை நாடுகிறான். அவர்களின் உறவு உணர்ச்சி பூர்வமானது, ஆனால் நிலையற்றது. ஸ்கார்லெட்டிற்கும் ரெட்டிற்கும் போனி ப்ளூ பட்லர் என்ற மகள் பிறக்கிறாள். ஆனால் ஒரு விபத்தில் போனி இறந்து விடுகிறாள். இந்த துயரம் ரெட் மற்றும் ஸ்கார்லெட்டின் திருமணத்தை உடைக்கிறது. மெலனி ஸ்கார்லெட்டின் நீண்டகால போட்டியாளராக இருந்தாலும் அவளது தார்மீக எதிர்முனையாக இருந்தாள். பிரசவத்திற்கு பிறகு மெலனி இறந்து விடுகிறாள். இறக்கும் தருவாயில் ஆஷ்லேயை பார்த்துக் கொள்ளுமாறு ஸ்கார்லெட்டிடம் ஒப்படைக்கிறாள். அப்போதுதான் ஸ்கார்லெட் தான் ஆஷ்லேயை அல்ல, ரெட்டை தான் உண்மையாக காதலித்தாள் என்பதை உணர்கிறாள். ரெட் அவளை விட்டு பிரிந்து செல்வதை தடுக்க ஸ்கார்லெட் ஓடுகிறாள். அவனிடம் மற்றொரு வாய்ப்புக்காக கெஞ்சுகிறாள். ஆனால் பல வருட மோதல்களால் சோர்வடைந்த ரெட் தனது புகழ்பெற்ற வசனத்தை உதிர்க்கிறான். வெளிப்படையாகச் சொன்னால், அன்பே, எனக்கு கவலையில்லை. ஸ்கார்லெட் விரக்தியில் சரிந்து விழுகிறாள். ஆனால் விரைவில் தனது உறுதியை மீட்டெடுக்கிறாள். ரெட்டை மீண்டும் வெல்ல ஒரு வழியை கண்டுபிடிப்பேன் என்று சபதம் செய்கிறாள். எல்லாவற்றிற்கும் மேலாக நாளை என்பது மற்றொரு நாள் என்ற அவளது புகழ்பெற்ற சபதத்துடன் திரைப்படம் முடிவடைகிறது. உயிர் பிழைத்தலும் மீள்தன்மையும் ஸ்கார்லெட்டின் மன உறுதி, சுயநலமாக இருந்தாலும் மனிதனின் விடாமுயற்சியை வெளிப்படுத்துகிறது. காதலும் மாயையும். ஸ்கார்லெட் ஒரு இலட்சியக் காதலை ஆஷ்லே துரத்துகிறாள். அதே சமயம் உண்மையான காதலை ரெட் புறக்கணிக்கிறாள். பழைய தேர்க்கும் மாற்றமும். உள்நாட்டுப் போர் தோட்டங்களின் பிரபுத்துவ உலகத்தை அழிக்கிறது. அதற்கு பதிலாக உயிர் பிழைத்தலும் தழுவலும் உருவாகிறது. பெருமிதமும் இழப்பும். ரெட் மற்றும் ஸ்கார்லெட்டின் பெருமிதம் அவர்களின் மகிழ்ச்சிக்கான வாய்ப்பை இறுதியில் அழிக்கிறது. காவியத்தன்மை. பெரிய அளவிலான வரலாற்று நிகழ்வுகளை நெருக்கமான தனிப்பட்ட நாடகத்துடன் கலக்க வேண்டும். அழகிய தயாரிப்பு வடிவமைப்பு, காலத்திற்கேற்ற உடைகள், பிரம்மாண்டமான செட்கள் மற்றும் பரந்த ஒளிப்பதிவு ஆகியவை அவசியம். கதாபாத்திரத்தை மையமாகக் கொண்ட கதை சொல்லல். ஸ்கார்லெட்டின் மாற்றம். கெட்டுப்போன பெண் முதல் கடினமான உயிர் பிழைத்தவர் வரை கதையின் மையமாகும். புகழ்பெற்ற வசனங்கள். திரைப்படத்திற்கு அப்பாலும் வாழும் வலுவான, மறக்க முடியாத வசனங்கள் தேவை. இசை.
மேக்ஸ் ஸ்டெய்னரின் எழுச்சியூட்டும் இசை உணர்ச்சிபூர்வமான பிரம்மாண்டத்தை சேர்க்கிறது. காற்றில் கரைந்த கனவுகள் ஒரு காதல் கதையாகவும் ஒரு உலகின் வீழ்ச்சிக்கு எதிரான உயிர் பிழைத்தலின் கதையாகவும் இருப்பதால் அது காலத்தால் அழியாததாக உள்ளது. ஸ்கார்லெட் குறைபாடுள்ளவள், சுயநலவாதி, பெரும்பாலும் கொடூரமானவள். ஆனாலும் அவள் மறக்க முடியாத ஒரு கதாபாத்திரம். இந்த வீடியோவில் உங்களுக்கு பயனுள்ள மற்றும் சுவாரஸ்யமான தகவல்களை பகிர்ந்து கொள்ள இருக்கிறோம். வீடியோவை முழுமையாக பாருங்கள். உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யவும், ஷேர் செய்யவும் மற்றும் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள். உங்களின் ஆதரவு எங்களுக்கு மிக முக்கியம்.